ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. ஒவ்வொரு ஸ்டெப்பாக சின்ன சின்ன ஸ்டெப்பாக எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன். இங்கே எனக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். எப்படி நிற்கிறேன்னு தெரியுதா? அப்படியே கால்லாம் நடுங்குதுங்க. ஓ இப்போ இது வாடகை எவ்வளோண்ணே கொடுக்குறாங்க? வாடகை வந்து லக்கேஜ் வந்து 600 ஓகே 600 இது மீன் கீழேருந்து ஏற்றிட்டு மேலே வந்து இறக்கி விட்டு வரோம். மேலே இறக்கி விட்டு 600. ஓகே ஓகே. விளண்டா ஒருத்தன். ஏன் போலுங்க ஓர உதருதா காலில்? எந்த ஊர்ண்ணா? செம்ம டயர்ட் ஆகிட்டீங்க போல. ஐயோ பாவம். அண்ணனுக்கு ஃபஸ்ட்டு ரோடு போட்டு விடுங்க. ரோடு போட்டு கொடுத்தீங்கன்னா அண்ணன் ரொம்ப ஹாப்பியாக இருப்பார். ஜல்லுன்னு வண்டியில் வந்துட்டு ஜல்லுன்னு மேலே போயிடுவார். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 400-500 இயர்ஸ்க்கு பார்த்திங்கன்னா இந்த கிராம மக்கள் இப்படி தான் ரோடு இல்லாமல் குதிரை மூலியமாக சரக்குலாம் ஏற்றிட்டு போய் ஒரு பழங்காலத்து வாழ்க்கைன்னே சொல்லலாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் நாங்கள் ஓட்டு போடல. ஓட்டு போடாது ஏன்டா ஓட்டு போடலன்னு மதர் கலெக்டர் கேட்க மதர் கலெக்டர் ஒரே வார்த்தை சொல்லிட்டார். ஐயா அந்த கிராமத்தில் சாலை வசதியில் நல்ல குடி, அதனால் ஓட்டு போடலையா அலாரன்ட்டா. இன்றைக்கி அது அப்படி பெயிலராக இருக்குது. Where are you from? I am from Bangalore. Okay, when you arrived here? We came yesterday. Oh, yesterday. Yeah, we were How was your experience? It's nice. Ah. No pollution, no sound, only nature. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு எக்ஸ்ப்ளோர் ஜமால். ஸோ கைஸ் நம்ம இப்போ இன்றைக்கி எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கொடைக்கானலில் தான் இருக்கும். ஸோ உண்மையிலே பார்த்தீங்கன்னா ஒரு கிளைமேட் சீசனில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே வந்திருக்கோம். ஸோ இங்கே எதுக்காக வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வெள்ளைக்கவின்ற ஒரு ட்ரைபல் வில்லேஜுக்கு தான் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ போய்கிட்டு இருக்கோம். ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 4 to 5 கிலோமீட்டர்ஸ் இருக்கும் இங்கேருந்து கொடைக்கானல்லேருந்து. நம்ம இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கேப் புக் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே போய் ரீச் ஆயிடுவோம். ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 மணி நேரம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2 to 3 hours கிட்ட பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே ட்ரக்கிங் தான். ஸோ அதனால் பயங்கரமாக இருக்கும். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா மித்துன்லாம் கூப்பிட்டு போகும்போது சிறுமலை போயிருப்போம். சிறுமலை போகும்போது பார்த்தீங்கன்னா சரியாக கெஸ் வாங்கியிருக்கும். இப்போது நடந்துருக்கவே முடியாது. ஆனால் இது அதை விட பார்த்தீங்கன்னா டபுள் ட்ரிபிளாக இருக்கும். ஸோ எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. ஸோ அங்கே தான் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ போயிட்டு இருக்கோம். ஸோ ஓகே வாங்க நம்ம அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம். அந்த ட்ரெக்கிங் பண்ணுவோம். ஸோ கைஸ் இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா டால்ஃபின் ஹவுஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாட் பண்ணியிருக்கோம். ஸோ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் டால்ஃபின் ஹவுஸை. ஸோ இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3400 அடி பார்த்தீங்கன்னா கடல் மட்டம்னு சொல்கிறாங்க. ஸோ உண்மையிலே பார்த்தீங்கன்னா ரிஸ்கியான பிளேஸ். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஆக்சிடென்ட்டுலாம் நடந்திருக்குன்ற மாதிரிலாம் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஸ்பாட்டு தான் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ போக போகிறோம். ஸோ ஓகே வாங்க நம்ம அப்படியே போகலாம். ஃபோட்டோ ஷூட்டுக்குலாம் செம்ம ஸ்பாட்டில். ஸோ கைஸ் சரியான ஸ்பாட்னே சொல்லலாம். எனக்கு பின்னாடி இருக்க அந்த வியூவை பாருங்கள். ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்லைடு தான் சொல்லலாம். அதில் தான் பார்த்தீங்கன்னா வாக் பண்ணிட்டு போனோம். ஸோ அந்த உச்சியில் தான் பார்த்தீங்கன்னா நிறைய ஆக்சிடென்ட் பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. டால்ஃபின் ஹவுஸ்லேருந்து கீழே விழுந்திருக்காங்கன்ற மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா நம்ம நியூஸ் கேள்விப்பட்டிருப்போம். அங்கு முனையில் நின்று செல்ஃபி எடுக்கும் விபரீத ஆசை வரவே செல்ஃபி எடுத்து கொண்டிருக்கும் போது கூட்டத்தில் இருந்த இளைஞர் ஒருவர் காலிடறி 100 அடி பள்ளத்தில் விழுந்தார். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம டால்ஃபின் ஹவுஸ்லேருந்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வெள்ளைக்கவி தான் போக போகிறோம். ஸோ போகிற வழியில் பார்த்தீங்கன்னா நம்ம டால்ஃபின் ஹவுஸை பார்த்துட்டு அப்படியே நம்மளுக்கு அப்படியே அதை காமிச்சிட்டு நம்ம அப்படியே அடுத்த ட்ரெக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம். பயங்கரமாக இருக்குங்க. அண்ணா வழுக்குதாண்ணா? வழுக்கல கைஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க. நில்லுங்க உங்களுக்கு ஒயிட் ஆங்கிளில் காமிக்கிறேன். பயங்கரமாக இருக்குல்ல. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3500 சீ லெவல்னு சொல்கிறாங்க. கடல் மட்டத்துலேருந்து 3500 அடின்னு சொல்கிறாங்க. பயங்கரமாக இருக்குங்க.
அப்படியே காலெலாம் பார்த்தீங்கன்னா நடுங்குது பக்கன்னு. இதெல்லாம் ஒரு அட்வென்ச்சர்னே சொல்லலாம். பிகாஸ் நம்ம இன்னும் பார்த்திங்கன்னா நம்ம நிறைய அட்வென்ச்சர்லாம் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. ஒவ்வொரு ஸ்டெப்பாக சின்ன சின்ன ஸ்டெப்பாக எடுத்து வச்சுக்கிட்டுருக்கேன். இங்கே எனக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். எப்படி நிற்கிறேன்னு தெரியுதா? அப்படியே காலெலாம் நடுங்குதுங்க. ஓ ஆமாம் ப்ரோ. என்ன ப்ரோ? அதான் லைட்டாக விழுகுது. எப்படியோ போயிட்டு வந்தாச்சு கிட்ட கட்டிக்கு. கைஸ் அந்த ஸ்பாட்டுக்கு தான் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ போனோம். வேறு லெவலாக இருந்துச்சுங்க. ஆனால் கிட்டக்க போக போக பார்த்தீங்கன்னா அப்படியே நடுங்குது காலெலாம் அப்படியே. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் அப்படியே பேக் வந்துட்டேன். அந்த ஸ்பாட்டுக்கு தான் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம போனோம். பயங்கரமாக இருந்துச்சு அட்வென்ச்சராக. ஸோ ஓகே, நம்மளுக்காண்டி பார்த்தீங்கன்னா பிரதர் அங்கே நிற்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்றைக்கி கைடு ஆக்சுவலாக வந்திருக்காங்க. அவங்களுக்கு கீழே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கேம்பிங் இருக்குது, டென்ட் ஸ்டே இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ அந்த டீட்டெயில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு வீடியோவில் கொடுக்குறேன். கீழேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். ஆனால் உங்கள் பேர்ண்ணா? பாண்டிதரன். அண்ணே பண்டிதர். ஓகே, நீங்கள் எந்த ஊர்ண்ணா? வெள்ளக்கவி தான். ஓகே, நம்ம இங்கே கேம்பிங் பேர்ண்ணா? நேச்சர் இன்டு த வைல்ட். நேச்சர் இன்டு த வைல்ட். ஓ சூப்பர்ண்ணா. ஓகே, எத்தனை வருஷமாக நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்க? நான் ஒரு 10 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கோம் நாங்கள். ஓ மோர் தென் 10 இயர்ஸாக பண்ணிகிட்டு இருக்கீங்க? ஆமாம். ஓ சூப்பர்ண்ணா. இப்போது டூரிஸ்ட் யாராவது வந்தீங்கன்னா நீங்களே கைட் பண்ணி கூப்பிட்டு போய்? ஆமாம், எங்களுக்கு நான் உங்களுக்கு ஃபோன் நம்பர் எல்லாமே ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமில் எல்லாம் கொடுத்துருவோம் நாங்கள். சரிங்க. கால் பண்ணாங்கன்னா ஒரு கைடு வந்து எத்தனை பேர் வராங்களோ பிக்கப் பண்ணிவிட்டு திருப்பி எங்கள் கேம்பிங் ஒரு நைட்டு ஸ்டே பண்ணி வச்சுட்டு மறுநாள் காலை எங்கள் ட்ராப் பண்ணிடுவோம். ஃபுல் பொறுப்பு நீங்கள் எடுத்துக்க? எல்லாமே நாங்கள் எடுத்துக்கோம். அவங்க வந்தால் மட்டும் போதும். ஓ சூப்பர்ண்ணா. ஓகே, ஸோ கைஸ் நீங்கள் இங்கே வந்தால் மட்டும் போதும். டால்ஃபின் ஹவுஸு அவங்க இங்கே பிக்கப் பண்ணி அவங்க கீழே இங்கேருந்து எவ்வளோ தூரம்ண்ணா? இங்கேருந்து நம்ம 5 கிலோமீட்டர். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரெக்கிங் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ 4 வீலர் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். ஆனால் ஆறுலாம் இது கடந்து போகிற மாதிரி இருக்குமா? இல்லை, இந்த வழியாக 6 இல்லை, கும்பகர வழியாக வந்து 6 நிறையா. சரி ஓகே, நம்ம இப்போ போகிற வழியில் பார்த்தீங்கன்னா 6 இல்லை. ஏன்னா இப்போ ரைனி சீசன் 6 இருந்தால் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு உண்மையிலே பிரச்சனை. ஏன்னா அது கடந்து போகிறதே பார்த்தீங்கன்னா பெரிய தலைவலி. ஸோ ஓகே, நம்ம ட்ரெக்கிங் பார்த்தீங்கன்னா ஃபைனலி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போலேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 8 o'clock கிட்ட ஆயிடுச்சு. நம்ம போய் சேர்கிறதுக்கு எப்படியும் ஒரு 10 இல்லை அவ்வளோ ஆகாது. நம்ம ஒரு 8 மணிக்கு வரலாம். சாரி, ஒரு 9 மணிக்கு வரலாம். அண்ணா சொல்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 9:30. ஆனால் நாங்கள் நடக்க போகிறத பார்த்தா எப்படியும் ஒரு 10-10:30 ஆயிருன்ற மாதிரி எங்களுக்கு தோணுது. அவங்க நடைக்கு 9:30 போயிடலாம். ஆனால் நம்ம நடைக்கு நம்மளுக்கு தானே தெரியும் நம்ம நடை எப்படி நடப்போன்னு. ஸோ அதனால சொல்கிறேன். ஏதோ பைப் லைன், தண்ணி லைன்னு நினைக்கிறேன். இவ்வளோ பெருசாக போகுது. இந்த கிராமத்து வரைக்கும் போகுமா மச்சான்? இது வருது பாரு, கோவரிகள் இதா கைஸ். இதில் தான் பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளைக்கவிலேருந்து லக்கேஜு, சாமானு, சிலிண்டரு, அத்தியாவசிய தேவைலாம் பார்த்தீங்கன்னா இதில் தான் தூக்கிட்டு வராங்க. இது பட்டர் ப்ரூஃப் தானே? ஓ கீழே விளையுதாண்ணா? ஓகே, கீழே அந்த வெள்ளைக்கவியில் என்னென்ன விளைச்சிருக்காங்க? காஃபி, ஆரஞ்சு, கார்டமம், ஏலக்காய் இருக்குல்ல, அந்த இது பட்டர் ஃப்ரூட்டு. ஆமாம். ஓ இப்போ வரது பார்த்தீங்கன்னா பட்டர் ஃப்ரூட்டு தான். ஓகே, இது மேலே போய் வியாபாரம் பண்ணிடுவாங்க? ஆமாம். நம்ம சேல்ஸ் பண்ணுறது கொடைக்கானல் இல்லாட்டி பெரிய குளம். நாங்கள் பெரிய குளத்துக்கு போய் பெரிய குளம் பண்ணிக்கிறோம். 2 பக்கமே பண்ணுவோம். இப்போது இந்த இது அவங்க தான் ஓனர் என்னன்னா? நான் அவங்க தான். இப்போ இது வாடகை எவ்வளோண்ணே கொடுக்குறாங்க? வாடகை வந்து லக்கேஜ் வந்து 600 ரூபா. ஓகே, 600 ரூபா. இது மீன் கீழேருந்து ஏற்றிட்டு மேலே வந்து இறக்கி விட்டு வரோம். மேலே இறக்கி விட்டு 600 ரூபா. ஓகே. தூக்கி விடுக்கடா கோல தூக்கி விடுன்னு. ரைட்டாக தூக்கிட்டா ஒன்றும் நல்லா சுறுசுறுப்பாக விடும். ஆமாம், ஒரு சைடாக இருக்குது. ஓகே, ஒரு சைடாக பார்த்தீங்கன்னா இழுக்கிறது போல், அதனால் அது சாயுது. ஆனால் சரியான நேக்கணை அது. அதுக்கு எப்படி இந்த பறவை நம்மளோட தெளிவாக நடக்குது. அப்படியே பாம்பு மாதிரி இங்கிட்டு வளைஞ்சு போகுது பார்த்தீங்களா? குதிரை வந்து ஒரு 12 வருஷமாக அவங்க வச்சுருக்காங்க அந்த குதிரை. இந்த குதிரை? ஆமாம், இந்த வழியில் வந்து ரெகுலராக வரனால அதுக்கு தெரியும். ஓ சர்வீஸ். ஆமாம், இப்போ நம்மளே இல்லாமல் சமையல் கட்டி விட்டாலும் அது வெள்ளைக்கு போயிடும். அது போயிடும். அது சரி, பரவாயில்லையே அண்ணா. ஆமாண்ணா. இது என்ன பண்ண இது மலையில் எப்படி ஆனதாண்ணா இந்த பாதை? இது எங்கள் ஊருக்கு கிராமத்துலேருந்து இந்த நாங்கள் சாலை இது வெட்டணும் நாங்கள். ஓ இது நீங்கள் வெட்டின சாலையா? வெள்ளைக்கு வரைக்கும் ஒரு 1 கிலோமீட்ரு வெட்டிட்டோம்னா வெள்ளைக்கு வரைக்கும் போயிடும். சரி, 4 கிலோமீட்டர் விட்டாச்சு, 1 கிலோமீட்டர் தான் நாங்கள் ரோடு வெட்டணும். இது மழைனால கொஞ்சம் மண்ணரிப்பு ஆயிருக்கு. ஓ மழைனால மண்ணரிப்பு ஆயிருக்கு. ஆனால் இந்த ரோடு எல்லாம் வெட்டினது நீங்கள் தான்? நாங்கள் தான். ஓ
விழுண்டா ஒருத்தன். ஏன் இப்போ விழுந்தா ஓரம் உதருதா கால உதரும்ல, ஏன் உதராது? மச்சான் எனக்காண்டி என்ன அடிக்க விழுந்து காமி. அண்ணா அது என்னது கையில் இதா லைட்டா? சரி சரி, நைட் ஏற்றுல யூஸ் ஆகும்ண்ணா. நைட் ஏற்றுல. நைட்டில் ஓகே. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ரோடு சன்செட் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க கவர்மெண்ட்லேருந்து. எவ்வளோ சீக்கிரம் இவங்களுக்கு இந்த ரோடு பண்ணி கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ணா குட் மார்னிங். எந்த ஊர்ண்ணா? செம்ம டயர்டாகிட்டீங்க போல். ஐயோ பாவம். அண்ணனுக்கு ஃபஸ்ட்டு ரோடு போட்டு விடுங்க. ரோடு போட்டு கொடுத்தீங்கன்னா அண்ணன் ரொம்ப ஹாப்பியாக இருப்பார். ஜல்லுன்னு வண்டியில் வந்துட்டு ஜல்லுன்னு மேலே போயிடுவார். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 400-500 இயர்ஸ்க்கு பார்த்திங்கன்னா இந்த கிராம மக்கள் இப்படி தான் ரோடு இல்லாமல் குதிரை மூலயமா சரக்குலாம் ஏற்றிட்டு போய் ஒரு பழங்காலத்து வாழ்க்கைன்னே சொல்லலாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. கைஸ் நம்மளுக்கு எய்த்தாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி குட்டியாக வீடு தெரியுதா? ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம நெட்லலாம் பார்த்துருப்போம் வீடியோவில். பயங்கரமாக இருக்குங்க. இங்கேருந்து பார்க்க சின்ன சின்னமாக இருக்குது. அங்கே தான் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ போக போகிறோம். ஆனால் இங்கிட்ட இருக்க மலைலாம் என்னதுண்ணா அந்த இது சின்ன ஒரு பெரிய ஊர்லாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மிஸ்டேக். அங்கே பாருங்க அந்த ஒரு வில்லேஜ் தெரியாது. அது என்ன வில்லேஜ்? ஃபஸ்ட்டு தெரியுற ஊர் வந்து சின்னூர். அது சின்னூரா? அது வந்து அந்த பக்கம் ஒரு மலையில் ஒரு 2 வீடு குட்டி குட்டியாக வீடு தெரியுது பாருங்க மேலே. ஆமாம் மேலே இருக்கு. அது வந்து பெரிய ஊர். அந்த லாஸ்ட்ல ஒரு மொத்தமாக ஒரு மலை அடிவாரத்தில் ஒரு வீடு தெரியுது பாருங்க. ஆமாம் வெள்ளை வெள்ளையா தெரியுது. அகமலை. அகமலை ஓகே. அந்த ஆதிவாசி காலனின்றதுன்னா அது பக்கத்துல இருக்கு. அது பக்கத்துல இருக்கு. ஏரி காலனி. கைஸ் நம்மளோட கோல் கூட சொல்லலாம். உண்மையிலே பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பெரிய ஒரு இது இருக்குது பிளான் அங்கே போகிறதுக்கு. பட் ஆனால் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா சாத்தியம் இல்லாமல் இருக்குது. எப்படியாவது பார்த்தீங்கன்னா நம்ம இந்த அண்ணன் இல்லைனா தனபாலன் வச்சு தான் பார்த்தீங்கன்னா அதை மூவ் பண்ணணும். அது எப்படி போகிறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்தடுத்த பிளான் பண்ண வேண்டியது இருக்குது. இப்போ நம்மளுக்கு எய்த்தாப்பில் தெரியுது பார்த்தீங்கன்னா சின்னூர். அதுக்கு மேலே அப்படியே ஒரு அடுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அது வந்து பெரியூர். ஸோ அதுக்கு அப்படியே இந்த சைடு வந்து பார்த்தோம்னா அது எந்த ஊர்னா அகமலைன்றது. அதுக்கு பக்கத்தில் தான் பார்த்தீங்கன்னா நியர்பை அப்படியே அந்த அகஸ்தியர் காலனி அதெல்லாம் இருக்குது. சரியானதுண்ணா. அது திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட் தானேண்ணா? அகமலை வந்து தேனி டிஸ்ட்ரிக்ட் வந்துடும். சின்னூர் பெரியூர் திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட் வரும். சரி ஓகே ஓகே. அது வந்து எங்கள் பஞ்சாயத்து கட்டப்பட்டது. அப்படியாண்ணா? ஓகே ஓகே. ஹோட்டலா? ஆமாம் ஹோட்டலு ரெசார்ட்டு எல்லாம் இருக்குது. ஏன்டா நீ வேறு நீங்கள் பாவம் வாழ்கிறதே கஷ்டமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இதில் ஹோட்டல்லாம் வேறு இருக்குமா? ஒன்றும் இல்லை, நீ இப்போ இறங்கணும்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த இருக்குல்ல கரண்ட் கம்பி இதை பிடிச்சின்னு வச்சுக்கோ. உனக்கு டேரெக்டாக அந்த வில்லேஜுக்கே போய் விட்டுரும். இந்த இருக்குல்ல வில்லேஜ் அந்த வில்லேஜுக்கு போய்விட்ரும். என்ன சொல்கிறேன்? சேர்ந்துலாம் போ. நீ மட்டும் போ. 65 போய் அங்கே போய் போ. கைஸ் இந்த தெரியுது பாருங்க அந்த வில்லேஜ். செம்மையாக இருக்கலாம். ஸோ அந்த வில்லேஜுக்கு தான் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ போய்கிட்டு இருக்கோம். செம்ம லாங்கில் இருக்குங்க. இந்த இதுக்கு தான் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட 2 to 3 hours ஆகுன்றாங்க. ரோட்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. இதில் தான் போக வேண்டியதாக இருக்குது. ரொம்ப கஷ்டம்தான். மண்டை கைதாடே இனிமே தான் இருக்குது மேட்ரு. இதெல்லாம் என்ன? இதுக்கப்புறம் சின்னூர் இருக்குது, பெரியூர் இருக்குது, ஆதிவாசி காலனி இருக்குது, கடப்பாறை காலனி இருக்குது. இன்னும் என்னென்ன பார்க்க வேண்டியது இருக்குது. நீ என்ன ஸ்டார்டிங்கே பண்ணல, அதுக்குள்ளாட்டியும் நாக்கு தள்ளுற. கால் உதறுது. ஏன் உதறும்? உனக்கு கையும் உதறும், காலும் உதறும், எல்லாம் உதறும். ஏன் உதறாது? கம்மியாக பண்ணணும் வேலை. என்ன வேலை கம்மியாக பண்ணணும்? வேலை பார்த்து ரொம்ப மணி 8:30. ஐயா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். எந்த ஊர் நீங்கள்? நாங்கள் வெள்ளைக்கவி. மேலாட்டத்தில் இந்திரா காந்தியோடு சரி, கீழே எம்ஜிஆரோடு சரி, கீழே வத்தலை கொண்டு வந்து கிராவரம் எம்ஜிஆர் பிரச்சனை சக்கை நிற்க சொல்ல அந்த நேரம் நாங்கள் ஓட்டு போடல.
ஓட்டு போடாது ஏன்டா ஓட்டு போடணும்னு மதுரை கலெக்டர் கேட்க மதுரை கலெக்டர் ஒரே வார்த்தை சொல்லிட்டாரு. ஐயா அந்த கிராமத்தில் சால வசதி இல்லை, நல்ல குடி, அதனால் ஓட்டு போடலையா அழகான்ட்டா. இன்றைக்கி அது அப்படி பெயிலராக இருக்குது. ஓ, நீங்கள் அன்றைக்கி ஓட்டு போடாதனால தான் இப்போ வரைக்கும் அவங்க இது ரிவெஞ்சு. டாப்னு ஆல்டோ வந்து திருச்சிக்கார் வந்து டாப் நியூஸ் தான் எனக்கு பவர் இருக்குது, அது கீழே பவர் கிடையாதுன்ட்டார். உடனே இணைஞ்சிட்டாங்க. இன்றைக்கி எவ்வளோ பணம் வச்சுருக்கீங்கன்னு கேட்டார். எனக்கு இவ்வளோ ரூபா வச்சுருக்கோம்னா டாப் நியூஸ்லேருந்து அங்கே கீழே வரையும் எங்கள் ரோடு அதை இனிமேல் அரசாங்கம் பார்த்து செஞ்சாச்சு. இப்போ வரைக்கும் செய்யலை, இன்னும் செய்யலை. 400 வருஷம் ஆச்சுன்றாங்க, இப்போ வரைக்கும் பண்ணாமல் இருக்காங்கன்னா எதனால்? ஐயா மேலிடத்தில் யாராக இருந்தாலும் சரி, ஒரு எம்எல்ஏவோ ஒரு எம்பியாக இருந்தால் ஊருக்கு ஒரு நல்ல செய்யணுங்கிற எண்ணம் யாருக்கும் கிடையாது. ஓட்டு கேட்கலாம் வராங்க, ஓட்டு கேட்க வருவாங்க. வந்த நான் ஒரு 100-200 கொடுத்தோன்னா சரின்றானுங்கள்ல, ஓட்டு போட்டுறானுங்கள்ல, அந்த மாதிரி ஆக்கி வச்சுட்டானுங்க. நாங்கள் வந்து காப்பி, ஆரஞ்சு, அவக்காடோ எல்லாம் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். போய் கொடைக்கானலில் போய் விற்றுட்டு ஜாமான் வாங்கிட்டு வட்டக்காலில் வந்து ரேஷனில் அரைச்சி கொடுப்பாங்க. அதை வாங்கி நாங்கள் வந்து சாப்பிட்டுக்கிட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த வயசான காலத்தில் எப்படி நடக்கிறீங்க? கால் வலிலாம் இருக்கும். ஐயா எல்லாம் இருக்குது. இது பீடி, சிகரெட்டு, தண்ணி அடிக்கலையா, அதனால இப்போ நடக்குது ஐயா. சூப்பர், வேறு லெவல். கை கொடுங்க, இப்படியே இருங்க கடைசி வரைக்கும். நான் வந்து பல தலைமுறை பார்க்கலாம். ஐயா 72 ஆகுது என் வயசு. என் பேர் வைரவன் ஐயா. சூப்பர், நைஸ் நேம். ஓகே 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 ஓகே. பேர் என்ன? வைரவனா? வைரவன். ஓகேங்க ஓகேங்க. மொத்தம் இங்கே இப்போ எத்தனை வீடுங்க இருக்குது? இங்கே வந்து 150 வீடு இருக்குது ஐயா. ஏறத்தக்க 150 வீடு கிட்டே இருக்குது. பட் ஆனால் அந்த 150 ஃபேமிலிஸும் பார்த்தீங்கன்னா ஐயா மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நடந்து போயிட்டு இப்படிப்பட்ட ரோட்டில் தான் போயிட்டு வராங்க. இதோ ரோடு டிரான்சாக்ஷன் ஆகிடுச்சுன்றாங்க, வந்துருமாம்ல? வந்தால் தான் நல்லது, வரலன்னு செய்ய முடியாது இல்லையா? கண்டிப்பாக வந்துடும், அப்படியே நம்பிக்கிட்டு இருப்போம். கண்டிப்பாக வரும். ஓகேங்களா? வந்தீங்கன்னா வாங்க. கண்டிப்பாங்க கண்டிப்பாங்க. வந்தோடனே ஒரு வாடிக்கு வரும். வாங்க, இப்போ நாங்கள் போய் பார்த்துட்டு சரி அப்படியே வராங்க. சரி, நீங்கள் பார்த்து சேஃபாக போங்க. கரெக்டா? சரி, ஓகே. கும்பிடலாம் வேணாயா? எனக்கு போய் 50 பேர் வருவாங்க. இல்லை இல்லை, 30 பேர் கிட்ட. சரி சரி. Hi brother. Hey. How are you? All good. Where are you from? I am from Bangalore. Okay. When you arrived here? We came yesterday. Oh, yesterday. Yeah, How was your experience? It's nice. No pollution, no sound, only nature. Yeah, felt really nice. It's like really cleansing. take me. Thank you. Thanks. Okay, bye. Bye. வெறும் மண்ணு மட்டும் இருந்தால் கூட நடந்துடலாம். கல்லாக கிடக்கனால தான் பார்த்தீங்கன்னா கால்லாம் வலிக்குது. ஓ, டீப் ஃபாரஸ்ட்குள்ளே வந்தோம். என்னாச்சு? முடியல. ஸோ கைஸ், நான் உங்களுக்கு சொன்னேன், நான் சொன்ன மாதிரி தான் பார்த்தீங்கன்னா எல்லோரும் பார்த்தீங்கன்னா அவங்க குதிரையில் தான் பார்த்தீங்கன்னா அவங்க கெஸ்ட்டு அவங்களோட அந்த ஜாமானை எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு வர்றது, போய் இறக்கிட்டு வர்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த குதிரையை வச்சு தான் இவங்க யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நம்மளுக்கு எய்த்தாப்பில் கூட ஒரு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு குதிரை வருது. அண்ணன் பார்த்தீங்கன்னா வந்துட்டுருக்காரு. இதில் ஏறுறது தான் பார்த்தீங்கன்னா அந்த மலையில் கஷ்டம். இறங்குறது கூட பார்த்தீங்கன்னா ஜல்லுன்னு இறங்கிடலாம். ஏறுறது தான் பார்த்தீங்கன்னா ஒரு பிக் டாஸ்க்குன்னே சொல்லலாம். இறங்குறது பார்த்திங்கன்னா நம்ம ஈஸியாக இறங்கிடுவோம். லைட்டாக அவங்களுக்கு லெக் பெயின் மட்டும் பார்த்திங்கன்னா இருக்கும். ஏறுறப்போ பார்த்திங்கன்னா மூச்சு பார்த்திங்கன்னா அதிகமாக வாங்கும். ஸ்லோவாக நடந்தால் கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூச்சு வாங்காது. ஃபாஸ்ட்டாக நடந்தோம்னா தான் மூச்சு வாங்குறதுலேருந்து எல்லாமே வாங்கும்.
ஸோ கைஸ் ஒரு சின்ன பிரேக்கு, செம்ம டயர்டாகிடுச்சு. பையன் பார்த்தீங்கன்னா கீழே நடந்து வந்துட்டுருக்கான். ஸோ கைஸ் அவள் தான் பார்த்தீங்கன்னா நியர்பை நம்ம வந்தாச்சு. எனக்கு தெரிஞ்சு இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர் அதிகபட்சம் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்து அப்படியே நம்ம வில்லேஜ் போயிட்டு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பார்ட் 1 பார்ட் 2 ஆக்சுவலாக வரும். வெள்ளகவி. ஸோ இந்த கிராமத்துக்கு பார்த்தீங்கன்னா உண்மையிலே கண்டிப்பாக ரோடு வந்தே ஆகணும். ஸோ நம்மளால் எவ்வளோ ப்ரே பண்ண முடியுமோ கண்டிப்பாக ப்ரே பண்ணுவோம் இந்த கிராமத்துக்காண்டி. ஸோ இந்த கவர்மெண்ட் அஃபிஷியல் யாராவது இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த வெள்ளகிரி கிராமத்துக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 400 வருஷத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா ரோடு இல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்காங்க. மித்தப்படி பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மேலே பார்த்திங்கன்னா விவசாயம்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த விவசாயத்தை கீழே கொண்டு வரணும்னா கூட பார்த்திங்கன்னா அந்த கோவேரி கழுத மூலயமா தான் பார்த்திங்கன்னா அந்த சுமையெல்லாம் தூக்கிட்டு கீழே வராங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வருமானம்லாம் பார்த்திங்கன்னா பிரச்சனை இல்லை, ரோடு மட்டும் தான் பார்த்திங்கன்னா பிரச்சனை. ஸோ அந்த ரோடு மட்டும் அவங்களுக்கு அமைச்சு கொடுத்திங்கன்னா ரொம்ப ஒரு சந்தோஷமாக ரொம்ப ஒரு ஹாப்பியான மூமெண்ட்டாக இருக்கும். ஸோ ஓகே கைஸ், நம்ம அடுத்து அப்படியே நெக்ஸ்ட் ஜெர்னியில் கண்டினியூ பண்ணுவோம். வாங்க போகலாம். கைஸ் ஃபைனலி பார்த்திங்கன்னா நம்ம அந்த வெள்ளகவின்ற வில்லேஜுக்கு பார்த்திங்கன்னா வந்து ரீச் ஆயாச்சு. டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 10 o'clock ஆக போகுது. 10 o'clock ஆக பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 5 minutes தான் இருக்குது. ஸோ அட்லாஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம அந்த வில்லேஜோட என்ட்ரன்ஸுக்கு பார்த்திங்கன்னா வந்து ரீச் ஆயாச்சு. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 3 மணி நேரம் ஆயிடுச்சுங்க இந்த வில்லேஜுக்கு வர. எக்ஸாக்டாக அவங்க சொன்னது பார்த்திங்கன்னா உண்மை தான். ஸோ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இங்கே வரதுக்கு 2 hours ஆகும். பட் ஆனால் நம்ம ஃபஸ்ட் டைமில், ஸோ அதனால் 3 மணி நேரம் ஆயிடுச்சு. ஓகே, ஆனால் இதுதான் பார்டர் என்ன, இதெல்லாம் செப்பல் போடக்கூடாது. இதுல செப்பல் போட மாட்டோம், இது வந்து போட அலௌட் இல்லை. ஓகே சரி, ஓகே. சாமி இருக்கனால போட்டுக்க மாட்டோம், அது பாரம்பரியமாக 400 வருஷமாக இதுதான் பாரம்பரியம். ஓகே ஓகே. இங்கேருந்து கையில் கொண்டு போவோம், திருப்பி ரிட்டர்ன் வரும்போது கையிலே கொண்டு வந்து இங்கே மாட்டிக்கிடுவோம். இங்கே வந்து மாட்டிக்குவீங்க. சரி ஓகேண்ணா ஓகேண்ணா. ஸோ நம்மளும் பார்த்தீங்கன்னா இப்போது ஷோ கழட்ட போகிறோம். வெளியில் போனால் மட்டுமே செப்பல். சரிங்கண்ணா. தோட்டத்துக்குள்ளேயும் சாமி இருக்கனால எந்த தோட்டத்துக்கும் யாருமே செப்பல் போட மாட்டாங்க. ஸோ கைஸ் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த கிராமத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வழிமுறைனே சொல்லலாம். அதாவது பார்த்திங்கன்னா அவங்க முன்னோர்கள்லேருந்து பார்த்திங்கன்னா இந்த இது ஃபாலோ பண்ணுறாங்க. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இங்கே தான் பார்ட்ரு இருக்குது. அந்த பார்டர்லேருந்து பார்த்திங்கன்னா இங்கிட்டு அவங்க ஊருக்குள்ளே செப்பல் போட்டுக்க மாட்டாங்க. அது ஏதோ சம்திங் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது போல். ஸோ அதனால் அந்த அண்ணன் சொல்லிட்டாரு செப்பல் கழட்டிக்கோன்னு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நம்ம ஷூவெல்லாம் பார்த்திங்கன்னா கழட்டிட்டு உள்ளக்க நடந்து தான் வெறுங்காலில் தான் பார்த்திங்கன்னா வந்து போயிட்டுருக்கோம். ஸோ இதே ரூல்ஸு பார்த்திங்கன்னா நம்ம சிறுமலையிலையும் பார்த்துருப்போம். அங்கேயும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா ஷூவை கையில் கழட்டி கொண்டு போயிருப்போம். அப்போயும் பார்த்திங்கன்னா நம்ம கூட இந்த மித்தன் வந்துருப்போம். ஏதோ சம்திங் அவங்களோட வழிமுறை போல் அவங்க ஊருக்கு வந்திருக்கோம். ஸோ அதனால் அவங்க சொல்கிறத நம்ம கேட்கணும்ல கண்டிப்பாக. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நம்மளும் கழட்டி கையில் வச்சாச்சு. ஸோ அட்லாஸ்ட் பார்த்திங்கன்னா அந்த கிராமத்தோட ஃபஸ்ட்டு வீடுன்னே சொல்லலாம். ஃபஸ்ட்டு வீட்டுக்கு பார்த்திங்கன்னா வந்தாச்சு. ஸோ ஓகே கைஸ், நான் இந்த vlog இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த vlog உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த லைக் மட்டும் போட மறந்துடாதீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பார்ட் 2 வீடியோ வரப்போகுது. ஸோ பார்ட் 2 வீடியோ பார்த்தீங்கன்னா இதோட கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். ஸோ ஓகே, டேக் கேர், பாய்.